நாட்டில் மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க வாகனங்கள் அதிகரிக்க சவுண்ட்ஸ் இது எல்லாமே அதிகரிக்க நம்ம வாழக்கூடிய சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அப்படின்னு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிருப்போம். அப்போ பொல்யூஷன் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றதும் அந்த பொல்யூஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியதுக்கும் சர்வீஸ் பண்ணக்கூடியதற்கும் கண்டிப்பாக நிறுவனங்கள் அப்படின்றது இருக்கும். அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா யூனிகான் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த காலி பணியிடங்களோட நம்மளோட வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம் கிட்ட கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை தேட நபர்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க, அவங்க எங்களை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் அவங்களை ரெக்ரூட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓவாக இருந்து இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செய்கிறோம். ஸோ இந்த கம்பெனியோட கொடுத்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை இப்போ நம்ம டீட்டெயில்டாக சம்மரியாக பார்க்கலாம். கம்பெனியோட நேம் யூனிகான் இன்ஜினியர்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தலைமையிடமாக கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். அவங்களே அந்த கம்பெனியை பற்றிய ஒரு இன்ஃபோ அப்படின்றத ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் மேனுஃபேக்சரிங் த ஏர் பொல்யூஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஏர் பொல்யூஷன் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்டார் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் கேபிட்டல் கூட்ஸில் வரக்கூடிய ஒரு நிறுவனம். ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் அன் சைட் கம்ப்ளீஷன். சைட்டுக்கு போயிட்டு அந்த ஒர்க்கை ரெஸ்பான்சிபிளா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டைம்ல சப்மிஷன் ஆஃப் சைட் ஸ்டேஜஸ் வைஸ் புரோட்டோகால் டு ஹச்ஓ. உங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா என்னென்ன வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஆன் டைம்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% கம்ப்ளீஷன் ஆஸ் பர் ஷெட்யூல். ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அதை ஆன் டைம்ல 100% முடிக்கக்கூடிய நபர்களா இருக்கணும். பெண்டிங், ஓவர் டியூ, பேமெண்ட் கலெக்ஷன், விசிட், என்கொயரி, ஜெனரேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் அப்ளை பண்றதுக்கு 18, மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிக்னேஷன் அசிஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இன்ஜினியர், சர்வீஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், அசிஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் மேனேஜர் அப்படின்றது தான் இந்த போஸ்ட். இதை பொறுத்தவரைக்கும் நிறைய காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்கு. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள்ல இருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆண்டுகள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கணும். இல்ல குறைந்தபட்சம் 3 ஆண்டுல இருந்து அதிகபட்சம் 7 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப கண்டிப்பா பொல்யூஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண நபர்களா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. 20,000 மாத சம்பளம் குறைந்தபட்சம், 30,000 அதிகபட்ச சம்பளம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சிடிசி பேஸ்ட் சேலரி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுட், அகாமடேஷன், இஎஸ்ஐ, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, போனஸ் இது எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஜினியரிங் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட வேலை வாய்ப்புகள் அப்படின்றது எந்தெந்த மாவட்டத்திலலாம் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, மதுரை, ராணிப்பேட்டை, சேலம், திருநெல்வேலி, திருப்பூர் இந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த கம்பெனி நமக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள். ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த வேலை வாய்ப்பு எனக்கு சூட்டபிளாக இருக்கும், நான் இதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியோட ஹச்ஆரை தொடர்பு கொள்ளலாம். மெயில் மூலியமாவோ இல்லை ஃபோன் மூலயமாவோ. ஸோ மெயில் பண்ணுறதுக்கு உங்களோட சிவியை மெயில் மூலயமா பண்ணலாம். அந்த மெயில் ஐடியும் அவங்களை தொடர்பு கொள்றதுக்கான கான்டாக்ட் நம்பர் ஹச்ஆர் ரெண்டுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் ஒன்றை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பட்சத்தில், இந்த ஃபீல்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் பட்சத்தில், அப்படி தொடர்பு கொள்ளும் போது அவங்க உங்களை ஒரு ஃபோனில் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நேரில் இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. நேரில் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட ஸ்கில் செட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த ஸ்கில் செட் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது நிறுவனத்தின் மூலமா வழங்கப்படும். இந்த மாதிரி ஒரு ரேரான கேட்டகரியில் நிறைய பேர் வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஓப்பனிங் எங்க இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இது போன்ற வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்வதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றதால எங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் பதிவு பண்ணக்கூடிய அத்தனை வேலை வாய்ப்பு தகவல்களுமே உங்களை வந்து சேரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி